அப்ப என்ன பண்ணணும், காலையில தோல் சீவிய இஞ்சி பால் குடிக்கணும். நீங்க ஹார்லிக்ஸ் பூஸ்ட் தான் குடிக்கணும்னு அவசியம் கிடையாது. என்ன நோய் இப்ப வந்து சாதாரணமா சின்ன வயசுலயே சளி வருது, நம்ம உடனே டாக்டர்கிட்ட போய் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை, சரி பண்ணணும். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா வீட்லயே தோல் சீவிய இஞ்சிக்கு புறநஞ்சு, புரியுதுங்களா? அப்ப தோல் சீவி தான் இஞ்சி யூஸ் பண்ணணும். கடையில எல்லாம் போய் குடிச்சீங்கன்னா அது பாத்தீங்கன்னா அந்த சக்கையில கிடக்கும், அப்படியே தோலோட இஞ்சியை போட்டு தட்டி போட்டிருப்பாங்க. அதனால தோல் சீவிய இஞ்சிய காலையில, அப்ப இஞ்சி உலர்ந்தது சுக்கு ஈவினிங் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஈவினிங் சுக்கு மல்லி பால். உங்க அம்மாட்ட சொல்லுங்க. எல்லோ மில்க்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? எல்லோ மில்க் இருக்கு தெரியுமா? கோல்டன் மில்க். எல்லோ மில்க் இல்ல, கோல்டன் மில்க்னா இது ரொம்ப சிறப்பு. கோல்டன் மில்க் வந்து கியூர் ஃபார் உங்களோட காமன் கோல்டு, சளி இருமலுக்கெல்லாம் அதுதான் வந்து கியூர். அப்ப அதை வந்து எப்படி எடுத்துக்கணும்னா, 1 டம்ளர் பாலுக்கு 1 டம்ளர் தண்ணியாக காய்ச்சிய பால், நல்லா பால் கொதிச்சோட பூண்டு, ஒரு நபருக்கு ஒரு 4-5 பல்லு பூண்டு, அந்த பூண்டையும் போட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நல்லா ஆர்கானிக்கா நம்ம வீட்டுல மஞ்சள் வாங்கி அரைச்ச மஞ்சள், புரியுதுங்களா? கடையில அந்த தூள் வாங்காம கிழங்கா வாங்கி அரைச்ச மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை போட்டு அதை அப்படியே அந்த பூண்டை கன்சியூம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அந்த பாலை குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நைட் டைம் படுக்கும் போது. அப்படி மட்டும் தான் பால் இரவுல எடுத்துக்கணும், இல்லைன்னா அது வந்து கபமாயி ஒரு 10 நாள்ல ரொம்ப சளி வரும். இந்த மஞ்சத்தூள் பூண்டு போட்ட பால் வந்து உங்களுக்கு சளிக்கு முறிவு, எளிதா நீங்க வீட்டுல எடுத்துக்கிறதுக்காக சொல்றேன். மஞ்சள் தூள் பூண்டு பால் வந்து சரி, கோல்டன் மில்க் வந்து ரொம்ப சிறந்த சளி மற்றும் ஆன்டி வைரல். இப்ப வைரல் காய்ச்சல், ஒரு வைரஸ் வந்துச்சுன்னா இந்த தொண்டையில தான் பெருகும், உள்ள போய் மல்டிப்ளை ஆகும்போது இங்க பெருகி அதுக்கப்புறம் உள்ள போய் தான் அந்த அவயங்கள்லாம். அப்ப இங்கேயே நீ கியூர் பண்ணணும்னா என்னன்னா 28 டிகிரி சென்டிகிரேட் மேல எந்த ஒரு வைரஸுமே இருக்காது. அப்ப நீ இந்த மாதிரி பால் சூடா குடிக்கிறதுனால மட்டும் இல்ல, அதுல இருக்க உங்களுக்கு தெரியும் கிருமி நாசினி தானே மஞ்சள், ஆன்டிபயோட்டிக். அதெல்லாம் நீங்க உள்ள எடுக்கும் போது அந்த இடத்துலயே உங்களுக்கு கிருமி பெருக்கம் நின்றுது. பூண்டு வந்து நல்லா கேட்டுக்கோங்க, இந்த த்ரோட்டுக்கு அந்த நுரையீரல் வரைக்கும் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டுக்கு பூண்டு மாதிரி ஒரு மருந்து கிடையாது. அப்ப அந்த பூண்டையும் எடுத்துக்கிறோம், மஞ்சளையும் எடுத்துக்கிறோம். அதுல சேர்த்து பூண்டு கொஞ்சோண்டு பனங்கற்கண்டோ கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ கொஞ்சமா போட்டுக்கோங்க, ரொம்ப இனிப்பா வேண்டாம், ஓரளவு. இதை எடுத்துக்கோங்க. இந்த கோல்டன் மில்க் வந்து அப்பா அம்மாவுக்கு இப்ப சாலி இந்த இருமிட்டே இருக்கான், அப்பா அம்மாவுக்கு காய்ச்சலா இருக்கு சளியா இருக்குன்னாலும் அதை எடுத்துக்கலாம். நிலவேம்பு கண்டிப்பா உணவுக்கு பின்னு எடுத்துக்கோங்க, ரொம்ப யாரும் வெறு வயிற்றுல எடுக்க வேணாம். தொடர்ந்து எடுக்கிறவங்க சுவாச நோய், ரொம்ப நாளா லங் டிசீஸ் இருக்கு, அப்பா அம்மா ரொம்ப நாளா இருமிட்டு இருக்காருன்னா கண்டிப்பா தொடர்ந்து நிலவேம்பு எடுக்க சொல்லுங்க. ஆனால் உணவுக்கு பின் தான் எடுக்கணும், வெறும் வயிற்றுல எடுக்க வேண்டாம். கபசுர குடிநீரா இருந்தாலும் சரி, நிலவேம்பா இருந்தாலும் சரி, உணவுக்கு பின் எடுத்தா எத்தனை நாள் வேணா நம்ம தொடர்ந்து எடுக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்து வந்து எண்ணெய் தேய்ச்சி